ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல். எல்லோரும் சுவை ஃபேக்ட்ரி சேனலாக முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி ராகி புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 கப்பு 200 கிராம் கப்புக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா எடுத்து சலித்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போடும்போது நம்ம இனிப்பு சுவையை தூக்கி காட்டும். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெய் விடும்போது நம்ம மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் நல்லா வரும், உதிரி உதிரியாக. அதுக்காகத்தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடுவோம். ரொம்ப தண்ணியை ஒரே தான் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கை வச்சு பிசையணும். பிசையும் போது அப்படியே அந்த கட்டிகள் இல்லாமல் அப்படியே நல்லா இந்த மாதிரி எடுத்து பிசையணும். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும் விரலால் வச்சு. இந்த மாதிரி பிசையும் போது 1-2 கட்டிகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம கடைசியாக இந்த மாதிரி நல்லா ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, இந்த மாதிரி மாவு நல்லா ஈரப்பதமும் இருக்கணும். அதே சமயம் ரொம்பவும் கொலகொலப்பு தன்மை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நசுக்கி விட்டு எடுக்கும் பொழுது இந்த ஈரப்பத தன்மை இருக்கணும். எடுத்து போடும்போது இந்த மாதிரி விழுகணும், உதிரி உதிரியாகவும் விழுகணும். இதை இப்போ நம்ம சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சலித்து எடுக்கும் பொழுது நம்மளுக்கு உருண்டை கட்டிகளெல்லாம் உடப்பட்டு நல்லா அப்படியே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டைகளை எல்லாம் உடச்சி விட்டு நம்ம எல்லாத்தையும் சலிச்சிக்கிடுவோம். இப்போ எல்லாமே சலித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி மாவு விழுகணும். அதே மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா மாவில் ஈரப்பதம் இருக்கணும். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் துணியை போட்டு இதில் மாவை எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரியும் வேக வைக்கலாம். கொலா புட்டு அச்சு இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு நம்ம செய்யலாம். அது இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி போட்டு இந்த மாவையெல்லாம் இன்னொரு துணி வச்சு நல்லா மூடி அதை இட்லி மூடியை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். மாவு வெந்தால் தான் ராகி மாவு உடலுக்கு இல்லாட்டி கெடுதல், வயிறு வலிக்கும். நல்லா வேகணும். இப்போ 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் நம்ம ஒரு மூடி எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக துருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காயும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த தேங்காய் துருவலை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிடுவோம். போட்டு வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம மாவு வேக வச்சோம்ல, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ துணியை எடுத்துட்டு இப்போ கரண்டியை வச்சு எடுத்து பார்த்தோம்னா மாவு வெந்திருக்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே பார்த்தாலே தெரியும், ஒட்டாமல் வரும் இப்படி எடுக்கும்போது. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கிடுவோம். இப்போ வெந்த மாவை கொட்டிட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பூவை துருவி வச்சோம்ல அதையும் தூவிக்கிடுவோம். இதுக்கு சுகரும் போடலாம், இல்லாட்டி ஹெல்த்தியாக நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிடலாம். அதனால் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் போடுறேன், ப்ரௌன் சுகரு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதையே போட்டுக்கிடுவோம். தேங்காய் துருவல் மேலே அதையும் நல்லா தூவி விட்டுக்கிடுவோம். தேவையான அளவு தூவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெயும் விட்டு கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ புட்டு அருமையான ஒரு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது. அப்புறமா அயன் சத்து இருக்குது, மெக்னீசியம், ஜிங்க்கு, அப்புறமா காப்பரு, புரதச்சத்து, இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்கிறனால இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராகி புட்டை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.